ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால மதுரையில ஒரு பையன் பிறக்கிறான். ஆனா, அவனுக்கு அன்னைக்கு தெரியாது நம்ம இன்னைக்கு எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிருப்போம்னு சொல்லிட்டு. வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே புரியும். டே ஸ்டோரி ஆஃப் 22 1952ல பார்த்தீங்கன்னா, மதுரையில ஒரு ஏழ்மையான குடும்பத்தில தான் விஜயகாந்த் பிறக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, படிப்பு மேல கூட அதிக அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நடிகராகணும்னு சொல்லிட்டு தான் சரி சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அவரால முயற்சிலாம் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வராரு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா, இவருக்கு தனது 15 வயசுலேயே படிப்பை நிறுத்திறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இவருக்கு ஒரு ரைஸ் மில் வச்சு தராரு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் பார்த்துட்டு வராரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இவருக்கு படம் நடிக்க பார்த்தீங்கன்னா அதிக ஆர்வம் வருது. ஸோ நம்ம கருப்பா இருக்கோம், நம்ம நடிச்சா யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து படம் நடிக்க ஆரம்பிக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்க வருது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொண்டு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து சென்னைக்கு போறாரு. ஸோ நிறைய படம் நடிக்கிறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகுது. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சியை கைவிடாம 2 வருஷம் ட்ரைனிங் மட்டுமே எடுத்து வராரு. ஸோ அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா 5ஆவதா ஒரு படம் எடுக்கிறாரு. சட்டம் ஒரு இருட்டு அறைன்னு எல்லாருமே எதிர்பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு பிடிக்க வருது. ஸோ படத்தில் மட்டுமே நடிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உயிரோட கிடையாது. இவரை பற்றி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல மனுஷன் நான் சொல்கிறேன்.